வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச ஒரு விஷயம். தமிழ்நாடு அரசோட 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகம். ஆமா, அதில் இருக்கிற ஒரு பாடம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். மேலோட்டமா பார்த்தா ம். பூம்புகார், மதுரை, காஞ்சி பத்தின ஒரு சாதாரண வரலாற்று பாடம் மாதிரி தான் தெரியுது. ஆனா அதுக்குள்ளதான் அசல் விஷயமே இருக்கு. கரெக்ட். நீங்க இதை ஏன் பார்க்க சொன்னீங்கன்னு எங்களுக்கு புரியுது. ஏன்னா இந்த பாடத்தோட கடைசி பக்கங்கள்ல ஒரு பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. அது வெறும் வரலாற்று பாடம் இல்ல, ஒரு விஷயத்தை எப்படி ஆழமா கத்துக்கிறது, எப்படி சிந்திக்கிறதுங்கிற ஒரு சூத்திரத்தையே அது சொல்லி கொடுக்குது. ஆமா, ஒரு பாடப்புத்தகம் மாதிரி வேஷம் போட்டிருக்கிற ஒரு சிந்தனை வழிகாட்டியது. நாம சேர்ந்து அந்த ரகசியத்தை உடைக்கலாமா? நிச்சயமா. இதுல சுவாரஸ்யமே அதுதான். ஒரு தகவல் முக்கியம் இல்ல, அந்த தகவலை வச்சு நம்ம மூளைய எப்படி வேலை செய்ய வைக்கிறோங்கிறது தான் முக்கியம். சரிதான். இந்த பாடநூல் வெறும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நிறுத்தல, ஏன் நடந்தது, அதனால என்ன ஆச்சுன்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மள எப்படி கூட்டிட்டு போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இது மனப்பாடம் பண்றதுக்கான பாடம் இல்ல, ஒரு பகுத்தறிவுக்கான பயிற்சி. சரியா சொன்னீங்க. சூப்பர். அப்ப நம்மளோட இந்த அலசல் ஒரு துப்புரியும் வேலை மாதிரி இருக்க போகுது. துப்பு பூம்புகார் நகரம். சரி. பாடநூல் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு துறைமுக நகரம், சோழர்களோட தலைநகரங்கள்ல ஒண்ணு. சிலப்பதிகாரத்தோட கண்ணகியும் கோவலனும் இங்கதான் வாழ்ந்திருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம கிரீக்கம், ரோம் மாதிரியான வெளிநாடுகளோட பெரிய அளவுல வர்த்தகம் நடந்திருக்கு. கப்பல்கள் வந்து போயிட்டே இருந்திருக்கு. அந்த வர்த்தகம் எந்த அளவுக்கு வலுசா இருந்திருக்கும்? அது எவ்ளோ வலுசா இருந்திருக்குன்னா, நகரத்தையே ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியா, அதாவது சரக்குகள் வந்து இறங்குற இடம், மருவூர் பாக்கம். ஓ. அங்க இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி மக்கள் வாழ்ந்த பகுதி பட்டினப்பாக்கம். இது ஏதோ எதேச்சியா உருமான நகரம் இல்ல, நல்லா திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு வர்த்தக மையம்ங்கிறத இது காட்டுது. சரி, இதெல்லாம் நேரடியான தகவல்கள். ஒரு மாணவர் இதை படிக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ பாடநூலோட முதல் கட்ட சோதனை ஆரம்பிக்குது. அதாவது படிச்சது ஞாபகம் இருக்கான்னு பாக்குறது. ஆமா, பாடத்தோட பயிற்சிகள்ல கோடிட்ட இடத்தை நிரப்புக மாதிரியான கேள்விகள் இருக்கு. உதாரணமா, பூம்புகார் அரசின் துறைமுகம் அப்படின்னு ஒரு கேள்வி. விடை சோழா. இது ஒரு நேரடி தகவல் மீட்பு இல்லையா? கரெக்ட். இதுதான் கற்றலோட முதல் படி, ஒரு அஸ்திவாரம் மாதிரி. ஆமா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த மாதிரி பொறுத்துக்க கேள்விகள் வந்தா ஒரே கொண்டாட்டம் தான். ஏன் அப்படி? ஏன்னா அது நான் 1-2 தெரிஞ்சா கூட மத்தத சுலபமா கண்டுபிடிச்சிடலான்னு ஒரு சின்ன தந்திரம் பயன்படுத்துவோம். ஆனா அதோட நோக்கம் என்னன்னா, அடிப்படை தகவல்கள் உங்க மனசுல பதிஞ்சிருக்கான்னு உறுதிப்படுத்திக்கிறது தான். சரிதான். நீங்க ஒரு விஷயத்த பத்தி ஆழமா யோசிக்கணும்னா, முதல்ல அந்த விஷயத்த பத்தின அடிப்படை உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா பூம்புகார் கதையில இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அங்க நேர்மையான வணிகம் நடந்திருக்குன்னு பட்டினப்பாலை வரிகள் சொல்லுது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது சரியான விலைக்கு பொருளை விற்கணும், அதிக விலை வச்சு விற்கிறது தப்புங்கிற ஒரு நெறிமுறை அப்பவே இருந்திருக்கு. இது வெறும் தகவல் இல்ல, அன்றைய சமூகத்தோட ஒரு மதிப்பு, ஒரு வேல்யூ. இப்போ நீங்க சொன்னது ஒரு அருமையான புள்ளி. வெறும் உண்மைகளை மட்டும் சொல்லாம அந்த உண்மைகளுக்கு பின்னாடி இருக்கிற பண்பாட்டையும் சேர்த்து கொடுக்குது இந்த பாடம். அப்ப பூம்புகாருங்கிறது வெறும் துறைமுகம் இல்ல. இல்லவே இல்ல, அது நேர்மையான வணிகத்தோட அடையாளம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பாடத்தை வெறும் டேட்டாவா பார்க்காம ஒரு உயிரோட்டமுள்ள கதையா பார்க்க வைக்குது. இதுதான் அஸ்திவாரத்துக்கு மேல நாம கட்டுற சுவர். சரி, அஸ்திவாரம் போட்டாச்சு. இப்போ அடுத்த நகரத்துக்கு போலாம். பூம்புகார் வர்த்தகத்தால பிரபலம்னா மதுரை இன்னொரு விஷயத்துக்கு பேர் போனது. அது ஒருபோதும் உறங்காத ஒரு கலாச்சார மையம். ஆமா, நாம எல்லோரும் கேள்விப்பட்ட தூங்கா நகரம். பாடநூலியம் இங்க அழகா சொல்லியிருக்காங்க. பகல் நேர கடைகளுக்கு நாலங்காடினும், இரவு நேர கடைகளுக்கு அல்லங்காடினும் பெயர். இந்த நாளங்காடி அல்லங்காடிங்கிறத நாம இன்னைக்கு இருக்கிற 24/7 கடைகள், நைட் மார்க்கெட்ஸோட ஒப்பிட்டு பார்க்கலாம். கரெக்ட். ஒரு நகரம் 24 மணி நேரமும் இயங்குதுன்னா அதோட பொருளாதாரம் எவ்வளவு வலுவா இருந்திருக்கணும், மக்கள் எவ்வளவு பாதுகாப்பா உணர்ந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் பாடநூல்ல ஒரு வரி வருது, பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேர அங்காடிகளில் பொருட்களை வாங்கி சென்றனர்னு. ஆமா, அது சாதாரண வரி இல்ல. அன்னைய சமூகத்தோட சட்டம் ஒழுங்கு, பெண்களோட பாதுகாப்பு, ஒட்டுமொத்த செழிப்பு எல்லாத்தையும் இது ஒரே வரியில சொல்லுது. ஒரு நிமிஷம், இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. பாடநூல்ல இருக்கிற ஒவ்வொரு வரியும் ஒரு தகவல். சரி. நாம இப்போ 2 தகவல்களை இணைச்சு பார்க்கிறோம். அல்லங்காடி இருந்துச்சு அன்னது ஒரு தகவல், பெண்கள் பாதுகாப்பா இருந்தாங்க அன்னது இன்னொரு தகவல். இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு.
இதுதான் கற்றலோட அடுத்த கட்டமா? மிகச்சரியா புடிச்சீங்க. இதுதான் இரண்டாவது நிலை. அதாவது புரிதல் மற்றும் தொடர்பு படுத்துதல். ஓகே. வெறும் தகவல்களை தாண்டி ரெண்டு விஷயங்களுக்கு நடுவுல இருக்கிற காரண காரிய தொடர்பை புரிஞ்சுக்கிறது. இப்போ பாடநூல்ல இருக்கிற ஒரு கேள்வி வகையை நீங்க பார்க்கணும். என்ன கேள்வி அது? கூற்று, காரணம், வகை கேள்விகள். அதுல ஒண்ணு இப்படி இருக்கு. கூற்று: பூம்புகாரில் கடல் வழியாக ஏற்றுமதியும் இறக்குமதியும் சிறப்பாக நடந்தன. சரி. காரணம்: வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்திருந்தது. ஆ. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும்னா, பூம்புகார்ல வர்த்தகம் நடந்துச்சுங்கிற தகவல் மட்டும் பத்தாது. வங்காள விரிகுடா எங்க இருக்கு, அதோட புவியியல் அமைப்பு எப்படி கடல் போக்குவரத்துக்கு உதவுச்சுங்கிற புரிதலும் வேணும். அப்பா, இது 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கேள்வி. நான் நினைச்ச இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் பெரிய போட்டித் தேர்வுகள தான் வரும்னு. ஆனா இங்கே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இது வெறும் என்ன நடந்ததுன்னு கேட்கல, ஏன் நடந்ததுன்னு கேக்குது. ஒரு நிகழ்வையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற புவியியல் காரணத்தையும் இணைச்சு பார்க்க சொல்லுது. இது ஒரு படி மேல இருக்கு. வைக்குது. இது மனப்பாடம் செஞ்சா வராது. வரவே வராது. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். மதுரை ஒரு தூங்கா நகரமா இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அதோட பொருளாதார செழிப்பும் சமூக பாதுகாப்பு தான். இந்த இணைப்பை மாணவர்களே உருவாக்கும் போது அவங்க வெறும் தகவலை உள்வாங்கல, அறிவை கட்டமைக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம துப்பறியும் பயணத்தோட கடைசி நகரத்துக்கு வந்துட்டோம். காஞ்சிபுரம். கல்வி நகரம். ஆமா, வர்த்தகம் கலாச்சாரம்னு பார்த்துட்டோம். இப்போ காஞ்சியோட அடையாளம் கல்வி. நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு காளிதாசர் சொல்லியிருக்கார். கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு திருநாவுக்கரசர் புகழ்ந்திருக்கார். இதுக்கு என்ன காரணம்? காரணம், அங்கிருந்த கல்வி நிலையங்கள். காஞ்சிய ஒரு பெரிய பல்கலைக்கழக வளாகம் மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். எண்ணற்ற பள்ளிகள், மடங்கள் இருந்திருக்கு. ஓ, அப்படியா? சீனாவில் இருந்த யுவான்ஸ்வாங்கிற பயணி பல 1000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு காஞ்சியில இருந்த கடிகைங்கிற கல்வி மையத்துல தங்கி படிச்சிருக்காருன்னா அதோட தரத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இது கோயில்களின் நகரம்னு அழைக்கப்படுது. ஆமா, அந்த காலத்துல கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் இல்ல, அது பெரிய கலை மற்றும் கற்றல் மையங்களா இருந்திருக்கு. அப்போ காஞ்சி ஒரு அறிவுசார் தலைநகரம். பூம்புகார் பொருள் மூலதனத்தை உருவாக்குனது, மதுரை கலாச்சார மூலதனத்தை வளர்த்தது, காஞ்சி அறிவு மூலதனத்தை உருவாக்கியிருக்கு. கரெக்ட். இது மூணும் சேர்ந்ததுதான் பண்டைய தமிழகம். இந்த தகவல்களை எல்லாம் பாடநூல் நமக்கு கொடுத்துருச்சு. இப்போ கற்றலின் உச்சகட்டமான 3ஆவது நிலைக்கு நாம வரோம். அது என்ன? அதுதான் பகுப்பாய்வு மற்றும் தொகுத்தல், அதாவது அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ். சரி. இதுக்கு பாடநூல்ல இருக்கிற குறுவினாக்கள், விரிவான விடையளி பகுதிகளை பார்க்கணும். உதாரணத்துக்கு, காஞ்சிபுரத்துல இருந்த கல்வி மையங்கள் பற்றி நீங்கள் அறிந்தது என்னன்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பதில் சொல்லணும்னா மாணவர் பாடத்துல அங்கங்க சிதறி கிடக்கிற பல தகவல்களை ஒன்னா சேர்க்கணும். ஆமா, யுவான்ஸ்வாங் வந்ததை எழுதணும், கடிகை பத்தி எழுதணும், காளிதாசர் சொன்னதை மேற்கோள் காட்டணும், கோயில்களோட பங்களிப்பை சொல்லணும். இது வெறும் ஒரு தகவலை திருப்பி சொல்றது இல்ல. சரியா சொன்னீங்க. இது தகவல்களை திரட்டி அதை ஒரு அர்த்தமுள்ள கோர்வையா மாத்திர வேலை. இங்கதான் உண்மையான உயர்நிலை சிந்தனை திறன், அதாவது ஹையர் ஆர்டர் திங்கிங் வெளிப்படுது. இன்னும் ஒரு படி மேல போய் யோசிச்சா. ஆமா, பூம்புகாரின் வெளிநாட்டு வணிகத்தால் தமிழ் சமூகத்தில் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் பண்பாட்டு மாற்றங்களை பட்டியலிடுகன்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பாடநூல்ல நேரடியா பதிலே இருக்காது. ஆமா, அதுக்கு மாணவரே யோசிக்கணும். வர்த்தகம் நடந்தா பொருளாதாரம் மேம்படும், வெளிநாட்டு பணம் புழக்கத்துக்கு வரும், புது பொருட்கள் கிடைக்கும். அதோட சேர்த்து வெளிநாட்டு பண்பாடும் உள்ள வரும். மொழி, உணவு, உடைன்னு சில மாற்றங்கள் நடந்திருக்கலாம். இதையெல்லாம் மாணவரை சிந்திச்சு பாடத்துல இருக்கிற குறிப்புகளை வச்சு ஒரு பதிலை உருவாக்கணும். இதுதான் அறிவை கட்டமைக்கிறதுங்கிறது. எக்ஸாக்ட்லி. இதுதான் கற்றலோட உச்சம். வெறும் நுகர்வோரா இல்லாம ஒரு படைப்பாளியா மாறுறது. கொடுக்கப்பட்ட தகவல்களை வச்சு ஒரு புதிய புரிதலை, ஒரு வாதத்தை உருவாக்குறது. அப்ப நீங்க பாருங்க, இந்த ஒரு பாடம் எவ்வளவு நுட்பமா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு. படி 1, தகவலை நினைவில் வச்சுக்கிறியா? பூம்புகார் ஒரு துறைமுகம். படி 2, காரண காரியத்தை தொடர்புபடுத்த முடியுதா? துறைமுகம் செழிக்க வங்காள விரிகுடா ஒரு காரணம். படி 3, பல தகவல்களை இணைச்சு ஒரு புதிய கருத்தை உருவாக்க முடியுதா? வர்த்தகத்தால் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் என்னென்ன? இந்த 3 படிகளும் தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா கத்துக்கிறதுக்கான ரகசிய வழி. அப்போ இந்த அலசலோட மொத்த சாராம்சம் இதுதான். நாம பார்த்தது பூம்புகார், மதுரை, காஞ்சி பத்தின வரலாறு மட்டும் இல்ல. இல்லவே இல்ல.
ஒரு 6ஆம் வகுப்பு பாடநூல் எப்படி ஒருத்தருக்கு சிந்திக்கும் கலைய படிப்படியா சொல்லி கொடுக்குதுங்கிற ஒரு செயல்முறை விளக்கத்தை பார்த்திருக்கோம். இது மாணவர்களுக்கு மட்டுமான பாடம் இல்ல. கத்துக்க விரும்புகிற நம் எல்லாருக்குமான பாடம். ஆமா, ஒரு விஷயத்த எப்படி அணுகணும், எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி ஆழமான புரிதலுக்கு போகணுங்கிற ஒரு வழிகாட்டி இது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த அமைப்பு, இந்த முறை தான் நாம இங்கிருந்து எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம். இது வெறும் பாடநூல் இல்ல, அது ஒரு மனப்பயிற்சி கருவி, ஒரு மென்டல் டூல் கிட். சூப்பர்! தகவல்களை சேகரிக்கிறது, காரண காரிய தொடர்புகளை ஆராய்கிறது, கடைசியா எல்லாத்தையும் தொகுத்து ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்குறது. இந்த அணுகுமுறைய நீங்க எந்த துறைக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம். உண்மையிலே ஒரு அற்புதமான பார்வை. ஒரு சின்ன பாடத்துக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போ நாம பூம்புகார் வர்த்தகத்துக்கும் மதுரை கலாச்சாரத்துக்கும் காஞ்சி கல்விக்கும் பெயர் பெற்றதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கல. அதையும் தாண்டி மிக முக்கியமா ஒரு பாடநூல் எப்படி வெறும் தகவல்களை கடந்து சிந்திக்கும் திறனை வளர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியா செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம இப்போ கடந்த காலத்தை பத்தி ஒரு பாடநூல் எப்படி கத்துக் கொடுக்குதுன்னு பார்த்தோம். இது நிகழ்காலத்துல உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. என்னது? இன்னைக்கு நீங்க செய்திகள், சமூக ஊடகங்கள், இல்ல இந்த மாதிரி உரையாடல்கள் மூலமா தினமும் நூற்றுக்கணக்கான தகவல்களை உள்வாங்குறீங்க. ஆமா. அப்படி உள்வாங்கும் போது நீங்க முதல் படியோட, அதாவது வெறும் உண்மைகளை நினைவில் வச்சுக்கிறதோட நின்னுடுறீங்களா? இல்ல அந்த தகவல்களுக்கிடையேயான தொடர்புகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள், அதோட பெரிய தாக்கங்கள் பத்தி நீங்களாவே கேள்வி எழுப்பி 2வது 3வது படிக்க போறீங்களா? நல்ல கேள்வி. உங்க அன்றாட கற்றல்ல இந்த பாடநூல் முறைய நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க யோசிச்சு பாருங்க.